Hello viewers, in the MMX channel, please share, support and subscribe. Class 10th, Chapter 8, Statistics and Probability, Exercise 8.1 5th sum பார்க்க போகிறோம். 5th sumக்கு தேவையான ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சமேஷன், ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர்ட் பை என். இப்போது சமேஷன் டி வந்து 0வாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். சம்குள்ளே போகலாம். Find the variance and standard deviation of the wages of 9 workers given below. Workers ஓட wagesக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும். வேரியன்ஸுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரூட் ஸ்கொயர் தான். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன சொல்லியிருக்கேன் எனக்கு எல்லா டேட்டாஸையும் ஆட் பண்ணி கவுண்டிங் 9 ஒர்க்கர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9ஆல் டிவைட் பண்ணணும். 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 300 எக்ஸ் பார். இந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் பிக்கான டேட்டாவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். டி வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டேபிள் காலம் போடணும். எதுக்காக? டியும் டி ஸ்கொயர்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ டேபிள் காலம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எக்ஸ்ஐ டேட்டாஸ் எல்லாம் எழுதியாச்சு. டி வந்து ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூவோடையும் எக்ஸ் பாரை மைனஸ் பண்ணணும். எக்ஸ் பார் வந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 300. ஸோ 310 கூட 300 மைனஸ் பண்ணிங்கன்னா 10. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் கூடயும் 300 மைனஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இதுதான் உங்களோட டி. இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதை ஆட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு ஃபார்முலாவில் என்ன தேவை? இங்கே ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சமேஷன் டி வந்து 0ன்னு. அப்போ டி ஸ்கொயர் மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. டி ஸ்கொயர் ஆட் பண்ணால் என்னது? 2000. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதலாம். ஃபார்முலா என்னது? சிக்மா ஈக்குவல் டு சமேஷன் டி ஸ்கொயர் பை என். சமேஷன் டி எவ்வளவு? 2000. என் வந்து 9. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 222.2 ரூட் ஆஃப். உங்களுக்கு சிக்மாக்கு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. வேரியன்ஸ்னால் என்னது? ஸ்கொயர் ரூட் எடுக்க தேவையில்லை. அப்போ 222ன்றது வேரியன்ஸ், சிக்மான்றது என்ன வேல்யூ? இதை அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்மா ஸ்கொயர், அதுதான் வேரியன்ஸ். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா எப்படி? 14.91. உங்களுக்கு இதுக்கு தேங்க்யூ.